நிஃப்டியோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 25,879 முடிஞ்சிருக்குங்க. இப்போ வரைக்கும் நம்மளோட ஃபியூச்சர்ஸ் வந்துன்னா ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. நம்ம ஃபியூச்சர்ஸ் வந்துன்னா நம்ம மார்க்கெட் முடியும் போதுங்க இந்த 970 ரேஞ்சில் முடிஞ்சிருக்குங்க. அதுக்கப்புறம் இப்போ 100 பாயிண்ட்டுக்கு மேலேயே வந்துன்னா நெகட்டிவ் இருக்குங்க. என்ன ரீசன்னா யூஎஸ் மார்க்கெட் நல்ல ஒரு செல்லிங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட ஃபியூச்சர்ஸ் இறங்கியிருக்கு. இது எப்படி நம்ம மார்க்கெட்டில் ஓப்பனிங்கில் இம்பாக்ட் பண்ண அப்படின்னா நம்ம மார்க்கெட் முடிஞ்சது 884ங்களா. ஸோ போஸ்ட் மார்க்கெட் 879. ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த ரேஞ்சில் ஓப்பனிங் வரலாங்க. இந்த லோ பாயிண்ட் இருக்குல்லங்க ஒரு 780 இந்த ரேஞ்சில் ஓப்பனிங் வர வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அப்படி நிஃப்டி வந்துன்னா அந்த ஒரு 780 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சுனாங்க. ஸோ நிஃப்டிக்கு சப்போர்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 700 இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க. இந்த 700 இருக்குல்லங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட் இந்த ரேஞ்சில் வந்து திரும்ப பார்க்குங்க. இந்த ரேஞ்சில் வந்துட்டுனா மார்க்கெட் திரும்ப பார்க்கும். ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் ஹை வச்சுக்கோங்க. எவ்வளோ நாங்கள் 26,277. ஸோ அதை வச்சுக்கிட்டுங்க கீழே வந்து திரும்பிச்சுன்னா அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மார்க்கெட் நல்ல ஒரு புல்லிஸில் தாங்க இருக்குது. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிங்க. பேங்க் நிஃப்டி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஓப்பனிங் வரலாங்க. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 200 பக்கத்தில் ஓப்பனிங் வரலாங்க. அப்படி இந்த ரேஞ்சில் ஓப்பனிங் வந்தாங்க. ஸோ பேங்க் நிஃப்டிக்கு நல்ல சப்போர்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுங்க 58,000. இது வந்து பேங்க் நிஃப்டிக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க. ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மந்த் எண்டுக்கு நீங்கள் 60K வச்சுக்கிட்டுங்க 60,000 வச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணுங்கள். கீழே வந்துட்டு திரும்பிச்சுன்னா அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டியில் நல்ல ஒரு புல்லிஸ் மூமெண்டம் இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேஃப்ங்க. மிட் கேஃப் நம்ம ஆல்ரெடி சொன்னதாங்க. மிட் கேஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14,000 கிட்ட வந்துருச்சுங்க. மேபி இந்த இயர் ரெண்டுக்குள்ளே 15K போக வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ மார்க்கெட் நல்ல ஒரு புல்லிஸில் தான் இருக்குது. மிட் கேஃபை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு தாங்க. இந்த டாப் இருக்குல்லங்க இந்த ஒரு 600 இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க. ஸோ மிட் கேஃபை பொறுத்த வரைக்குங்க யாருமே வந்து இந்த மணிக்கெல்லாம் போகாதீங்க. அவுட் ஆஃப் த மணி பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. ஏன்னா இயர் 2 வேறு வந்துருச்சு. மிட் கேஃப் இந்த மாதிரி செல்லிங் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அப்படியே நல்லா கீழே வருங்க. திரும்பிச்சுனாலும் இந்த பாருங்க இந்த மாதிரி நல்லா மேலே போகும். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் மிட் கேஃபில் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் அட் மணியோ இல்லை அவுட் ஆஃப் த மணியோ கீழே வந்துட்டு திரும்புறப்ப இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா சேஃப்டியாக இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்குங்க மிட் கேஃப் 600 வந்துட்டு திரும்பிச்சுன்னா அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு 15K வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ். ஸோ இந்த இயர் 2க்கு என்னோட வியூ 14K வந்துருச்சு. 14K வந்துருச்சு. அதே மாதிரி இந்த மாதத்துக்குள்ளேயே கிட்ட வந்துருச்சுங்க. திரும்ப இந்த மந்த்துக்குள்ளே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 14K பிரேக் ஆயிருங்க. பிரேக் ஆகி மேலே போகும். ஸோ இன்னும் ஒரு 1 மந்த் இருக்குல்லங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு 15K போக வாய்ப்புகள் இருக்குங்க. 15K போகலனாலும் 15K கிட்ட கொண்டு போயிடுவானுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் போத் இந்தியன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி மிட் கேஃப் எல்லாமே நல்ல ஒரு புல்லிஸில் தாங்க இருக்குது. இன்னைக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரீசன்னா குளோபல் மார்க்கெட்டில் யூஎஸ் மார்க்கெட் சின்ன ஒரு செல்லிங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளது கேப் டவுன் ஓப்பனிங் வருது. ஆனால் வந்துச்சுன்னா நல்ல ஒரு பையிங் வருங்க. ஸோ ஃபோக்கஸ் பண்ணோம்னா அப் சைடில் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓஏயை பொறுத்த வரைக்குங்க 800 ஸ்ட்ராங்காக இருக்கானுங்க. இங்கே 26 ஸ்ட்ராங்காக இருக்கானுங்களா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 800 கீழே தாங்க ஒரு 780 இந்த ரேஞ்ச் தான் ஓப்பனிங் வருங்க. அப்படி ஓப்பனிங் வந்தால் 700 நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான புட் ரைட்டர்ஸ் வந்துருவானுங்க. 800 ஸ்ட்ராங்கான புட் ரைட்டர்ஸ் வந்துருவாங்க. ஏன்னா மார்க்கெட் உடனேங்க இந்த 700 வந்து சப்போர்ட் திரும்பிச்சுன்னா 800 பிரேக் ஆகுங்க. ஸோ அதனால் 700 இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புட் ரைட்டர்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ நம்மளும் இந்த வீக் எக்ஸ்பெரி பார்த்து எடுத்துக்கலாங்க. இந்த ரேஞ்சே எடுத்துக்கலாம். இல்லாட்டி நான் வரேங்க. நான் லைவுக்கு வரேன். மார்க்கெட் எப்படி ஓப்பன் பண்ணான்னு பார்த்துட்டுங்க. அது மாதிரி நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாங்க. சரிங்க நான் லைவ் வரேன். லைவ்லன்னு பார்க்கலாங்க. தேங்க்யூ.